எல்லோருக்கும் வணக்கம். இப்போது இந்த குறும்படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு குடிகாரன் குடியே தன்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாக நினைக்கிற இந்த குடிகாரன் கடை தரகத்துக்கு முன்னாடியே போயிட்டு வெயிட் பண்ணி பாட்டிலில் வாங்கின்னு வந்து தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறான். அழகான மனைவி, அன்பான குழந்தை, இதையும் காட்டி இவரிடத்தில் பாசம் செலுத்தாமல் குடிக்கு அடிக்ட் ஆகிட்டு குடி தான் வாழ்க்கையில் முதன்மையானது என்று நினைத்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு வரான். அவங்க முன்னோர்கள் சேர்த்து வச்ச பணத்தை பேங்க்கில் போட்டு அந்த பணத்துலேருந்து வரக்கூடிய வட்டியில் குடித்து குடும்பத்தை கூட காப்பாற்றாமல் ஒரே கஷ்டப்படுத்துகிறான். மனைவி குழந்தைக்கு நிம்மதியே கிடையாது. மனைவி வரும்போதெல்லாம் கதவு சாத்திக்கிறான். குழந்தைய கூட்டின்னு போயிட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உட்கார்ந்து கொண்டு நல்லா குடிக்கிறான். ஃபுல்லாக குடிச்சிட்டு தன்னுடைய சுயநிலைவே இல்லை, அந்த அளவுக்கு தினமும் இதே வேலையாக செய்கிறான். செய்துட்டு இதுதான் அவனுடைய வாழ்க்கையாக போச்சு. அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் என்பது இதுதான். மனைவிகிட்ட அன்பாக பேசலாம், குழந்தைகிட்ட கொஞ்சி விளையாடலாம். அதுவும் பெண் குழந்தை தாய்க்கு சமமானது பெண் குழந்தை. அதை கூட அவன் பொருட்படுத்தாமல் தன்னுடைய போதை தான் மெயின் என்று நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்துங்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் தினமும் குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் மனைவியை அடிக்கிறது, உதைக்கிறது, சிகரெட்டு பிடிச்சி சூடு வைக்கிறது உடம்பெல்லாம். இதே மாதிரி தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அவன் செய்துன்னுக்கிறான். அவனுடைய மனைவியும் எவ்வளோ பொறுத்து போகிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு விடிவு காலமே வரல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நைட்டெல்லாம் அடித்து கஷ்டப்படுத்துறதுனால பக்கத்து வீட்டில் இருக்கிற குடும்பத்தார்களும் அந்த அம்மாவுடைய தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடிகாரனுடைய தொல்லை தாங்க முடியாமல் அந்த அம்மா படுற கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்கா, அப்பப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிற 2 சகோதரிகள் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அடிப்பட்ட இடத்தெல்லாம் பார்க்குறாங்க. கண்ணெல்லாம் வீங்கிட்டுக்குது, ரத்த காயம், கையெல்லாம் சூடு வச்சு ரணமாக போயிருக்கு. இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு ஒரு விரக்தியில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு முறை அந்த அம்மா மனசை கல்லாக்கிட்டு தன்னுடைய ட்ரெஸ்ஸுங்க, கிச்சன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு விபரீதமான முடிவுக்கு வராங்க. அது தேவையில்லை, போராட்டம் பண்ணியிருக்கலாம், போராடி கணவனை ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அந்த மாதிரி பண்ணலை. மகளையும் கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிட்டு இருந்துடுறாங்க. குடிச்சிட்டு பாதி தெளிவோடு வர்ற அந்த குடிகாரன் இதை பார்த்துட்டு அப்போ தான் அவனுக்கு அந்த பயம் வருது. அப்படியே தன்னுடைய ஒரு செல்ல மகள் அதெல்லாம் அவன் இதுக்கு முன்னே கவனிக்கலை. குடி தான் மெயினாக இருந்தான். இப்போ தலையில் அடித்து மட்டும்தான் வந்துருப்போகுது, ஒன்றும் வராது. இப்போ தான் அவன் உணர்றான் தான் செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு. ஒரு இழப்பு வரும்போது தான் ஒருத்தருக்கு நல்லா புரியும். அந்த மாதிரி அவன் இவ்வளோ அன்பான மனைவி, அழகான குழந்தைய நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டுவேன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு முடிவு அவனே எடுத்துட்றான். வேறு வழி இல்லை. அவனுக்கு மிரட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் அவனும் என்ன பண்ணுறான், இந்த முடிவுக்கு எடுத்துக்கிறான். கழுத்து அறுத்துனா அவனும் இறந்துடுறான். ஸோ இந்த குறும்படத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா,
குடி குடியை கெடுக்கும் இல்லைங்க, குடி குடியை அழிக்கும். அதனால் போதையின் பாதையில் நம்ம போகவே கூடாது.